ஜாதியின் அடிப்படையில எல்லாமே ஒதுக்குறாங்க. எஸ்சி மேல வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கொடுத்து பண்ணும்போது அப்ப நாங்க உழைச்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம். இவர் சொந்த ஆட்டோ வித்து செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. மெயினா ஜாதியை மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு. டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், என்னன்னா தேவை எல்லாமே வச்சிருக்கோம். ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது? நாங்க எல்லாருமே ரொம்ப கடுமையா உழைச்சோம் என்ன பண்ணிட்டாங்க, 6 தொகுதி உதயகுமார் என்ற இருக்கு, நீங்க அங்க போய் எல்லாம் செயல்படுங்க பண்ணுங்க போங்க. சரி, அவங்க கூட போய் நாங்க என்ன பண்ணோம், சுமார் 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ண ப்ரூஃப் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம், என்னன்னா தேவை எல்லாமே வச்சிருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, சுமார் 60 கிளை ஓபன் பண்ணி நாங்க ஒரு 5000 பேரை நாங்க மொத்தமா இன்னைக்கு ஓட்டு ஐடியோட எல்லாம் கையில் வச்சிருக்கோம். ஆனா இப்ப ஜாதியின் அடிப்படையில எல்லாமே ஒதுக்குறாங்க. மெயினா என்னன்றாங்க, எஸ்சி மேல வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. எஸ்சி வரக்கூடாது முதல்ல சொல்லியிருந்தா தலைவர் சொல்லிற தத்துவம் என்ன சொல்லியிருக்காரு, ஜாதிக்கு இங்க பேச்சே இல்லைன்னாரு. ஆனா இவங்க என்னன்றாங்க, எல்லாத்துக்குமே ஜாதியை மென்ஷன் பண்றாங்க. இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கொடுத்து பண்ணும்போது அப்ப நாங்க உழைச்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம். இருக்காரு பாருங்க, இவரு நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த ஆட்டோ வித்து செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. அவங்க இட்டுன்னு எல்லாரையும் கூட்டு போய் உள்ள கூட்டு போய் வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லா ஆள் இட்டுன்னு வந்துட்டாங்க. இப்ப எங்களை உள்ள கூட வரக்கூடாது, நீங்க வெளியே போங்கன்றாங்க. நாங்க 2 வருஷமா கஷ்டப்பட்டோம், இது மாதிரி 10 வருஷமா அந்த கட்சியில வந்திருக்கல, எல்லா ப்ரூஃப் இருக்கு. எங்களுக்கு என்ன வழி, இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு, 1 வருஷமா எல்லாமே போராடி இருக்கோம், எங்களை உள்ளே விடுறது கிடையாது. மெயினா ஜாதியை மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு. எங்க கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. உங்க வீடியோ கூட உங்களுக்கு அமைச்சிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஆதாரத்தோட நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி வேணும், ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேர் சூசைட் அட்டன் பண்ற நிலைமைக்கு போயிட்டு அவங்க எங்க கிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க. உதயகுமார் என்று செய்யாரு, அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்கன்னு சொன்னாங்க. நாங்க செயல்பட்டோம். திடீர்னு என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் நம்ம கதிர் வேட்டவரம், அவருக்கு என்ன பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஜாதியின் அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடுவோம், வீட்டுல தூங்கி இந்த எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவரு என்ன பண்றாரு, அவருக்கு ஃபேவரட் யார் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டு நீங்க ஜாதி எஸ்சில மேல வரக்கூடாது, எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அது எதுவும் பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி 20 வாட்டி தளபதிக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியா நாங்க மீடியேட் வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல. போஸ்டிங் போட்ட பிறகு யார்ட்டும் கேட்க முடியாது. போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்ட்டும் முறையிட முடியாது. ஒரு தடவை 2 தடவை கிடையாது, 10 தடவை தலைமையில மட்டும். எங்க பாருங்க, ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது இருங்க, நாங்க எங்க இருந்திருப்போம்ல, கூட்டு தளபதிக்காக நாங்க வயசு கஷ்டப்பட்டோம், ரத்த சிந்தனும். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் கிடையாது, தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது. வரது உட்காந்து 3 நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம், பஸ்லயே படுத்திருந்தோம் 3 நாள். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா. இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க, ஒண்ணு எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா. நாங்க என்ன பண்ணுமோ எல்லாரும் நாங்க சூசைட் பண்ணி போக வேண்டியது. இதுதான் எங்களோட கடைசி இது. தளபதிக்காக கடைசி வரைக்கும் நாங்க உழைப்போம். இன்னைக்கும் சொல்றேன், எங்களுக்கு தளபதி உயிர், கட்சி உயிர் எல்லாமே எங்களுக்கு வேணும்ன்றதால தான் நாங்க இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்.